அவருடைய அன்பை பார்க்கும் பொழுது அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனிதர்கள் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளை நேசித்தா தான் நம்ம அவங்கள நேசிப்போம். அப்படிப்பட்ட உலகம். அவங்க என்ன நேசிக்கல, என்ன வாங்கன்னு கேட்கல, நான் எப்படி அவங்கள வாங்கன்னு கேட்க, அவங்க என்னைய மதிக்கல, நான் எப்படி அவங்கள மதிக்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க என்னைய கனம் பண்ணல, நான் எப்படி அவங்கள கனம் பண்ண முடியும், அவங்க என்கிட்ட பேசல, நான் எப்படி அவங்கள்ட்ட பேச முடியும். இதுதான் உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய காரியம். ஆனா ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. ஆண்டவர் மனிதன் விலகி போனாலும் அவர் தேடி வருவார். அல்லேலூயா, அவர் தேடி வருவார். அதான் நிபந்தனையற்ற ஒரு அன்பு. நாம் யார் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி பாராமல் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம் குறைகளையும் மீறி அவர் என்ன செய்கிறார் பாருங்க, நம்மளை நேசிக்கிறார். நம்மகிட்ட நிறைய குறை இருக்கு. குறை இல்லாத யார் இருக்கா அந்த உலகத்துல? என்கிட்ட குறையே இல்லைன்னு சொல்லி எந்த மனுஷன் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. எல்லாரிடத்திலும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும். அந்த குறையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த குறையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த குறையை ஏற்றுக்கொண்டு அவர்களை என்ன செய்கிறார் பாருங்க, ஆண்டவர் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதான் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிபந்தனையற்ற அன்பு. அல்லேலூயா. நிபந்தனையே கிடையாது. எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் அப்படியே நம்மளை ஏற்றுக்கிடுவார். நம்ம ஏற்றுக்கிடுவோமா? யாரையாவது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த முரடனா இருந்தாலும், எந்த கோபக்காரனா இருந்தாலும், எந்த பயங்கரமான ஆளா இருந்தாலும், சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனுஷனா இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கிடுவாரு. நிபந்தனை இல்லாம ஏற்றுக்கிடுவாரு. இது உலகம் புறக்கணிக்க மனுஷனை, இவன் மோசமானவன், இவன் கொடூரமானவன், இவன் கோபக்காரன், இவன் சமுதாயத்திலே ரொம்பவும் ஒரு குற்றம் செய்தவன் அப்படின்னு சொல்லி சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, அவனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி தள்ளப்பட்டிருக்கிற எவரையும் இயேசுவின் அன்பு ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற அன்பு.